மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. போன எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் நிறைய இடத்துல வந்திருக்காங்க. டெஃபினட்டா வந்து மோடி வந்து நல்லா இருக்காதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருடைய மொத்த எண்ணமே. நார்த்ல எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் வரும். ஏன்னா அவங்க வந்து மோடியை வந்து ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. தமிழ்நாடு வந்து டிஎம்கே கோட்டமா, தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அவங்க கால வைக்க முடியாது. மோடி வந்து அந்த பக்கம் பண்றான், தமிழ்நாட்டுக்கு என்ன பண்றான் மோடி? ஒன்னும் பண்ணல தமிழ்நாட்டுக்கு. அடுத்த 10 வருஷத்துக்கு இல்ல, அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க தான் இருக்கு. அவங்க பண்றதை பார்த்தா அவர் தான் மந்திரம் பண்ணிட்டு வந்தாரம்மா. இப்போ வந்து பகவதி அம்மன் கோயிலில் போயிட்டு கன்னியாகுமரியில் உக்காந்து கடல் எல்லாத்தையும் கடிச்சிட்டு வந்துக்கிறாரு இல்லையா? As a Tamilian, I don't like BJP now, ever, in future. விகட நேயர்களுக்கு வணக்கம். கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி இந்தியா மொத்தம் நாடாளுமன்ற எலெக்ஷன் தொடங்கிய நிலையில இன்னைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் பரபரப்பா வெளிவந்துட்டு இருக்கு. இத பத்தி தமிழ்நாட்டுல இருக்க பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிஜேபியா இந்தியா கூட்டணி காங்கிரஸ்? எங்களுக்கு காங்கிரஸ் ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம். ராகுல் காந்தி தான் வரணும். எனக்கு பிடிச்சது இது ராகுல் தான். மோடி அந்த ஒரு இது இருக்குது, அதனால மோடி வேணாம். ராகுல் வந்தா தான் எனக்கு பிடிக்கும். ராகுல் காந்தி வேணா அவருடைய பரம்பரைக்கு நல்லா வந்தாக்கா அவருடைய மோட்டிவ் நல்லா இருக்கும். ஏன்னா அவங்க பாட்டி அவங்க அப்பா எல்லாம் இருந்தாங்க இல்லையா அரசியல். எனக்கு பிஜேபி. ராகுல் சார் வந்தா ஓகே, அது ஓகே. ஏன்னா அவர் வந்து அப்பத்துல இருந்தே இருக்கிறாங்க அவங்க, அதனால சூப்பர், அவர் வந்தா நல்லது. ஆனா இப்ப ரிசல்ட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான். ஆமா, நார்த் எல்லாம் பார்த்தா பிஜேபி தான் இருக்கு. பிஜேபி ஆமா அப்படிதான் இருக்குது. ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில என்ன இருக்குது? போன எலெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது இந்த எலெக்ஷன்ல வந்து காங்கிரஸ் நிறைய இடத்துல வந்திருக்காங்க. அவங்க வின் பண்ணா நல்லா இருக்கும். இங்க டிஎம்கே தான். அவுட் ஆஃப் 40 டிஎம்கே தான் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டெஃபினட்டா வந்து மோடி வந்து நல்லா இருக்காதுங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய எல்லாருடைய மொத்த எண்ணமே. ஸோ இப்போ வரைக்குமே எல்லாரும் அதுதான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒரு 30-40 சீட்ல தான் இருக்கு. இன்னொரு என்ன என்னன்னா, ஒருவேளை அவங்க வந்தாலும் தனி மெஜாரிட்டியில் வரக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் இருக்காங்க. ஏன்னா இந்த வரப்போற 5 ஆண்டு காலம் வந்து ஒரு பயமான ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா அவங்க நினைச்சதை வந்து இங்க வந்து அவங்க கொண்டு வராங்க. நிறைய திட்டங்கள், மக்களுக்கு பிடிக்காத திட்டங்கள், நிறைய திட்டங்களை வந்து அவங்களுடைய அஜெண்டாவே அதுதான். இதெல்லாம் நாங்க செய்வோம்னு சொல்லிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியிலேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நாங்க செய்ய போறோம்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அது நிறைய இடங்கள்ல மக்களுக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாட்டில் பொதுவாக நம்ம எல்லாருமே கல்வி அறிவு உள்ளவங்களா, நல்ல ஒரு அறிவு உள்ளவங்களா, அறிவு சார்ந்த மக்களை நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம யோசிக்கிறது என்னன்னா, மக்களுக்கு தீமையை தர எந்த திட்டமும் வரக்கூடாது. ஸோ அதனாலதான் நம்ம பிஜேபி வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். ஒருவேளை அப்படி வந்தா கூட அவங்க தனி மெஜாரிட்டியில் வரக்கூடாது. அந்த 272 அப்படிங்கிறத அவங்க எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமா இருக்கு. ஸோ மோடி வரக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன போல இருக்கிற நிறைய பேருடைய, முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்க மக்களுடைய விருப்பம். சென்ட்ரல்ல வந்து இப்போ பிஜேபி அப்படின்ற இது இருக்கு. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது மாறுபட்டு இருக்கிறது இல்ல. அதை பத்தி உங்களோட கருத்து? இது திராவிட ஆட்சிமா, இது பெரியாரா அந்த பூமி, அண்ணா காட்டின வழி, கலைஞர் பாதை போட்டது. அந்த பயணத்தை தான் ஸ்டாலின் தொடங்கின்னு இருக்காரு. அப்படியே போயினே இருக்கு, நல்லபடியா தானே போகுது. நார்த்ல எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு பிஜேபி தான் வரும். ஏன்னா அவங்க வந்து மோடியை வந்து ஒரு கடவுள் மாதிரி பாக்குறாங்க. நான் அங்க இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க இருந்த வரைக்கும் அவங்க என்ன அங்க இருந்தது வரைக்கும் அப்படின்னா இந்து இதுதான் அங்க வந்து நடக்கிறது. அதை வச்சு அவங்க அங்க அரசியல் பண்ணி ஃபுல்லாவே அந்த இந்து இருக்கறனால அவங்க எல்லாம் அவங்கள கடவுள் மாதிரி பாக்குறதுனால மோடி தான் அங்க வருவார் எனக்கு தெரிஞ்சு. இங்க எப்படின்னா எல்லாம் நம்ம இங்க வந்து ஒரு அறிவு வந்துருச்சு எல்லாருக்கும். இருந்தாலும் இங்க பிஜேபி வர வாய்ப்பு இல்லை. தமிழ்நாடு வந்து டிஎம்கே கோட்டமா, தமிழ்நாட்டுல எல்லாம் வந்து அவங்க கால வைக்க முடியாது. புரியுதுங்களா? தடவை விட இந்த வாட்டி ஓட்டு கவுண்ட்லாம் கொஞ்சம் அதிகமாயிருக்கு பிஜேபிக்கு. வந்துருக்குதுமா, இந்த அண்ணாமலை பேசுந்து இதனால வந்தது அது. ஆனா தமிழ்நாட்டுல ஒரு இதுலயே உட்கார முடியாது அவங்க, தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். மோடி அந்த இடத்துலயே ஆள்ட்டோம். டெல்லி கவர்மெண்ட் அவர் தான் கூட இருக்கட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரவானா, என்னோட கருத்து தான். காங்கிரஸ் தமிழ்நாட்டையும் சேர்த்து தான் ஆள்ற மாதிரி. ஆமா, அப்போ அதனாலதான் வேணான்றான். அப்ப நார்த்லயும் மோடி வேணாம். அவங்க நார்த் இந்தியனா வரும்போது வந்து அவங்க இடத்துக்கு நாங்கள் போகல, எங்கள் இடத்துக்கு நீங்கள் வர்றது ரொம்ப கஷ்டம். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுக்கிறோம். எங்கள் வேலையெல்லாம் அவங்க தான் பிடிக்கும் வேலை செஞ்சுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? ஒரு மேஸ்திரிகிட்ட போய் கேட்டாக்கா அவர் 10 பேர் டெல்லியிலேருந்து கூட்டின்னு வந்து இந்த ஒரிசா அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 பேரை கூட்டின்னு வந்து நாங்கள் வேலை செஞ்சிடறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேறு என்ன பண்ண முடியும்? எங்களுக்கு வந்து கஷ்டம் எதுவுமே இல்லைம்மா. அவங்க வந்து செய்யட்டும், இந்திக்காரங்களும் வந்து வேலை செய்யட்டும், வேலை செய்யறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நாட்டை ஆள்றது வந்து
சமூக இதுவாக கரெக்டாக அது என்ன சொல்கிறது, ஒரு குடும்பத்தை ஒரு தாய் காப்பாற்றுற மாதிரி இந்த அரசியல்வாதி வந்தனாக்கா, பிரதமர் வந்தாருனாக்கா அந்த காப்பாற்றணும். தாய் மாதிரி இந்த தாய் நாட்டை காப்பாற்றுறது தாய் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் காப்பாற்றணும். காப்பாற்றுறது அவரோட இஷ்டம். அது என்ன எதுன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்தால் நல்லது தான். அது அம்மா சோனியா காந்தி அம்மா இருந்தாங்க அப்போ, இப்போ ராகுல் காந்தின்றீங்க. ஒருத்தராக மாறி மாறி தான் வராங்க. ஆனால் டிஎம்கே இருந்தாலும் நல்லது தாங்க. இங்கே ஏடிஎம்கே வர தேவையில்ல, அந்த பிஜேபியும் வர தேவையில்ல. மெட்ராஸ்லாம் இதெல்லாம் வராது, பிஜேபி வாங்கலாம் வர மாட்டேங்குது, சான்ஸே கிடையாது. நாட்டில் வரலாம் அவனுங்க, ஆனால் இங்கே வர முடியாது. அது என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம், மோடி அந்த பக்கம் தான் பண்ணுறான். தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணுறான் மோடி? ஒன்றும் பண்ணல தமிழ்நாட்டுக்கு. அதுதான் வித்தியாசம். சீமான் ஜெயிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஏன்னா சேஞ்சஸ் இருக்கும். ஆல்ரெடி டிஎம்கே ஏடிஎம்கே இது வந்துட்டு இருக்கு. ஏடிஎம்கே கூட எனக்கு ஓகே தான், பட் டிஎம்கே எனக்கு ஓகே கிடையாது. ஏன்னா சொன்னதே இன்னும் அவங்க செய்யலை, மறுபடியும் என்ன செய்ய போறாங்க. அதனால ஏடிஎம்கே எனக்கு ஓகே, பட் இருந்தாலும் சீமானுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். பேப்பர்லேயே வந்துச்சு நியூஸ், மோடி தான் வர்றாரு. ஹாட்ரிக் சாதனை சொல்லி மோடி தான் வர்றாரு போட்டாங்க. ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மோடி உக்காந்தாருன்னா ஊருக்கு அழுவு காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ காங்கிரஸ் உக்காந்தா நல்லா இருக்கும். ரிசல்ட் இப்ப மாறி வந்திருக்குல்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் தான் மந்திரம் பண்ணிட்டு வந்தாரம்மா. அப்போ பகவதி அம்மன் கோயில்ல போயிட்டு கன்னியாகுமரியில உக்காந்து கடல்ல எல்லாத்தையும் கடிச்சிட்டு வந்துக்கிறாரு இல்லையா? திருப்பி நம்ம தான் உக்காரணும்னு. அது இந்தியா பொறுத்த வரைக்கும் எனக்கு ராகுல் காந்தி வந்தால் தான் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடுவார் அப்படின்ற ஒரு தான். புது புது விஷயத்துக்கு, க்ரியேட்டிவிட்டிக்கு ஏதாவது ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ ஏதாவது இருக்கும். இவங்க கொஞ்சம் காஸ்ட் விஷயத்தில் பார்த்தோம்னா ரொம்ப அதோட அடிப்படை விஷயத்தை வச்சு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ராகுல் காந்தி வந்தாருன்னா இப்போதைக்கோட யங்ஸ்டர்ஸோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுப்பாரு அப்படின்ற ஒரு கருத்து. BJP is not a really good party to have managing in India. If they are continuing again next 5 years, it will be a big problem for India, for all Indian people. Even for North Indians, I think most people from North India, they are supporting for BJP. But I don't think even they will get lot of benefits if again BJP will rule the party. Right? Only for top people like Ambani, kind of people will get more benefits whenever BJP is ruling the management. Like, so as a Tamilan, I don't like BJP now, ever, in future. யார் ஜெயிச்சாலும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண போறாங்க? எதனா பண்ணாங்கன்னா நம்ம சொல்லலாம். நாட்டுக்கு எதுவுமே செய்யறது இல்லையே. அதனால எனக்கு தெரிஞ்சு யாரு ஜெயிச்சாலும் எல்லாம் அவங்கவுங்க சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க. ஒரு பஸ் ஸ்டாண்ட் இல்லை, ஒரு தண்ணி இல்லாம எல்லாத்துக்கும் கஷ்டப்படுறாங்க. என்ன பண்ண போறாங்க? எதுவுமே பண்றது இல்லையே. நம்ம கஷ்டப்படுறோம், சம்பாதிக்கிறோம், அவ்வளவுதான். யார் ஜெயிச்சாலும் அவன் கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு நல்லா இருக்க முடியும். அவ்வளோதான். வேற யாரு ஜெயிச்சான்னு நம்மளுக்கு என்ன இருக்கு? அவன் கஷ்டப்பட்டாதான் நம்மளுக்கு. யாரு ஜெயிச்சது? இப்ப மோடி ஜெயிச்சா நல்லா இருக்குமா இல்ல ராகுல்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுக்கு காங்கிரஸ் கூட்டணி தான் வலுவா இருக்கு. ஆமா. மொத்தம் பார்த்தா பிஜேபி தான் வர மாதிரி. காங்கிரஸ் ஜெயிச்சதான் நல்லாதான் இருக்கும். விலைவாசி குறையணும், சரிங்களா? யார் என்ன வந்தாலும் நம்மளுக்கு ஏழை மக்களுக்கு அவங்க என்ன செய்யணும்னு விருப்பப்படுறாங்களோ அது செஞ்சுட்டு போனாங்கன்னா போதும். வாய்ப்பு இல்லை, சம்பளம் நம்மளுக்கு கம்மியாக கிடைக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி விலைவாசி கம்மியாக இருக்கணும் இல்லையா? நம்ம இடத்துங்களும் ஒரு சீர் பண்ண மாட்டேன்றாங்க. அல்லது அது குப்பை மோடுன்னு கொசு கிசுன்னு நம்ம எல்லாம் நோடிமா கிடக்குறோம். அவங்கவுங்க வரத்தை அவங்கவுங்க பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு ஏழை மக்களுக்கு என்ன செய்கிறாங்க? அந்த எலெக்ஷனுக்கு கேட்கும் போது இது செய்கிறேன் அது செய்கிறான்றாங்க. அதெல்லாம் அந்த பக்கமாக எட்டி பார்க்க மாட்டேன்றாங்க. நம்ம என்னம்மா பண்ண முடியும்? இதுதான்டா நான் சொல்கிறேன். நான் அடுத்த 10 வருஷத்துக்கு இல்லை, அடுத்த 50 வருஷத்துக்கு அவங்க தான்ன்ற மாதிரி தான் இருக்கு அவங்க பண்ணுறதை பார்த்தா. இப்போ கூட காலையில் கூட ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன். ஸோ அவங்க ஓட்டு போட்டதுக்கே அவங்க ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டு இது பண்ணியிருந்தாங்க பிஜேபியில். ஸோ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது இப்போ வர யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் நாளைய தலைமுறை இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ யங்ஸ்டர் தான் இதுக்கு தீர்வு காணணும்னு நினைக்கிறேன். யார் வந்தாலும் பொதுமக்களுக்கு நல்லது செஞ்சால் சரி, அதுதான் பொதுமக்கள் எதிர்பார்க்குறாங்க. இப்ப எந்த கட்சி வந்தா நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதுனம்மா எந்த கட்சின்னு நம்ம சொல்ல முடியாது. அதிமுக வந்தப்போவும் ஜனத்தங்களுக்கு நிறைய அடிப்படை தான் வந்தது. டிஎம்கே வந்தும் அந்த மாதிரி தான் அடிப்படை வந்தது. இப்போ பிஜேபி வந்தாலும் அவங்க நல்லது செஞ்சால் சரி, பொதுமக்கள் அதை தான் எதிர்பார்க்குறாங்க. மற்றபடி வேற எதுவும் எதிர்பார்க்கல. இப்போ நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? செய்யணும், அதுதான் எங்களோட விருப்பம்.
ஏன்னா இப்போ வந்து பொதுமக்கள் வந்து வெளியாள் வந்தால் நம்மளுக்கு செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இப்போ பிஜேபியை வர வச்சுருப்பாங்க. அந்த ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. எனக்கு யார் வர்றது விருப்பம் கிடையாது. 2 பேர் வந்தாலும் யார் வந்தாலும் எதுவும் செய்ய போகிறது கிடையாது. அதான் எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட்டு தான். மக்களுக்கு ஒன்றும் பண்ண போகிறது கிடையாது. ஒன்று இவங்களே எல்லாமே கொள்ளடிச்சிட்டு இவங்களே போகிறாங்க, அவ்வளோதான். ஸோ பல்வேறுபட்ட மனநிலைகளை மக்கள் தங்களோட கருத்துக்களாக இங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது போன்ற பல தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு விகடன் டிவியுடன் இணைந்திருங்கள். மெடிசன், இன்ஜினியரிங், லா மற்றும் பல கோர்ஸ்களுக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அதுவும் 92% பிளேஸ்மெண்ட் கேரண்டியுடன். வேல்ஸ் யூனிவர்சிட்டி, யோர் ட்ரீம் ஆர் மிஷன். மாணவர்களின் கனவே எங்கள் லட்சியம். குறைந்த கட்டணம், முழுமையான வழிகாட்டுதல். டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை, OMR. தற்போது இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ் மற்றும் பிசினஸ் கோர்ஸ்களுக்கான அட்மிஷன்ஸ் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.